Hello partners, இந்த tutorial வீடியோவில் haircut quality ஸோ 100% சாட்டிஸ்ஃபைடாக கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் டெலிவரி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதையும் பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷன் ஒர்க் இன் செக்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே யூ ஸ்டார்ட் வித் த செக்ஷன்ஸ். ஸோ செக்ஷன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நீங்கள் செக்ஷன்ஸை நீட்டாக எடுத்தாலே போதும். நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும் போது கையை நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவாய்ட் ஸ்ப்ரே ஆன் த ஃபேஸ். ஸோ என்ன தேவையோ அந்த அமௌண்ட் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க. ப்ராப்பர் செக்ஷன்ஸ் நல்லா கோம் பண்ணுங்க. நல்லா கோமிட்டு அப்வர்ட்ஸ் பேக்கில் நல்லா கோம் பண்ணுங்க. செக்ஷன் கிளிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ரெண்டு சைடும். அந்த செக்ஷன் எடுக்கிறது நீங்கள் ரொம்ப நீட்டாக எடுக்கணும். இது ஹாஷூ செக்ஷன் இல்லை பாக்ஸ் செக்ஷன் என்ன வேணால் நம்ம வச்சுக்கலாம். இப்போ செக்ஷன் ஷுட் பி நீட். நீங்கள் உங்களோட செக்ஷன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஹேர் கட் ஈவனாக வரும் போத் சைட்ஸ். ஸோ ஆசு செக்ஷன் எப்படி நம்ம பேலன்ஸ்டு அண்ட் ஈக்குவலாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ் தான் உங்களோட ரெஃபரன்ஸு. ஜஸ்ட் அந்த மிட் ஆஃப் ஐப்ரோஸ் அதில் நீங்கள் ரெண்டும் பேஸ் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. கார்னர் ஆஃப் த ஐப்ரோஸ் ஆர் மிட் ஆஃப் த ஐப்ரோஸ் அக்கார்டிங் டு த கிளைண்ட் ஹெட் ஷேப். செக்ஷன் கிளிப் நல்லா கோம் பண்ணுங்க. மிரரில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்திருக்க செக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு. நீங்கள் கஸ்டமர் முன்னாடி வந்தும் செக் பண்ணலாம், மிரர்லேயும் செக் பண்ணலாம். டூல் ஹேண்ட்லிங். ஸோ சிசரை நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, த சேஃப்டி லாக் த சிசர். ஸோ நீங்கள் கஸ்டமர் செக்ஷன் எடுக்கும் போது நீங்கள் சிசர் நீங்கள் எப்படி திருப்பிக்கலாம். கோம் பண்ணும் போது ஸோ யூ கேன் ஃபோல்ட் யுவர் சிசர். ஸோ இது இட் வில் அன்னெசரி அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம தெரியாமல் கண்ணை குத்துறது காதை குத்துறதுலாம் இதில் அவாய்ட் ஆகும். ஸோ எப்பவுமே சிசரை நீங்கள் ஃபோல்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செக்ஷன்ஸ் சைட்ஸில் எடுத்து நீட்டாக அதை பாருங்கள். நான் எப்படி சிசரை லாக் பண்ணுற பாருங்கள் வீடியோவில். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் போஸ்டரை பற்றி பார்ப்போம். ஸோ எப்போவுமே நீங்கள் நான் நின்றுட்டு இருக்க இதே பொசிஷனில் தான் நீங்கள் நிற்க ட்ரை பண்ணுங்கள். தட் ஷோஸ் யுவர் கான்ஃபிடென்ட். உங்களுக்கு பேக் பெயினும் வராது. ஸோ உங்களோட பாடி வெயிட்டும் நல்லா ஹோல்ட் ஆகும். ஸோ நல்லா இங்கே நீ டவுன் வச்சுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பேலன்ஸ்டாக இந்த மாதிரி குனிஞ்சு பண்ணாதீங்க. உங்களால் 2 ஹேர் கட் கூட பண்ண முடியாது. ஹேர் கட் கரெக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் செக்ஷன் டாப்பில் இன்கேஸ் ஈவன் லென்த் வரல, அன்ஈவனாக ஆயிடுச்சுன்னா நல்லா கோம் பண்ணுங்க. பேக்வேர்ட்ஸில் சைடில் கோம் பண்ணிங்கன்னா சரியாக பிளெண்ட் ஆகாத ஹேர் தனியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த டென்சிட்டி சிசரை போடுங்க, யூஸ் பண்ணுங்கள். இதை பல்ஸ் சிசர் சொல்லுவாங்க, இல்லை டென்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. டென்சிட்டி சிசர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ட்ரிம் பண்ணுங்கள், மோஜ் ஆகிடும். மிட் செக்ஸ். ஸோ மிட் செக் பண்ணும்போது நீங்கள் ஆல்வேஸ் ஷுட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஆன் த டாப்பில் பண்ணும்போது பின்னாடி நிறுத்து தான் பண்ணணும். நீட்டாக ஹாரிசாண்டல் செக்ஷன் எடுத்து ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் லென்த் ஈவனாக இருக்கா இல்லையானா. ஸோ நீங்கள் எடுக்கிறது ஃப்ரண்ட்டில் இருந்து தான் எடுக்கணும் டு ஹாவ் த பேலன்ஸ்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம லென்த்து விட்டு தான் கட் பண்ணுவோம். அது எதுக்கு பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம லென்த்து கவர் பண்ணணும் டு கவர் த ஃபோர்ஹெட். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ கேன் அவாய்ட் அன்ஈவன் ஹேர் கட்ஸ், ஷார்ட்டர் தென் எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹேர் கட்டில் பேலன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சைடில் ஸ்லோ பண்ணும் போதும் சரி, டாப்பில் பண்ணும் போதும் சரி, ஒரு வாட்டி நீங்கள் கஸ்டமர் ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்குன்றதை மிரரில் பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும்போது அந்த ஷேப்பில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதை நீங்கள் மிரரில் பார்த்துட்டு கட் பண்ண. யூஸ் ஆஃப் சிசர்ஸ் அண்ட் தின்னிங் சிசர்ஸ். க்ரௌன் அண்ட் சைட்ஸ் மர்ஜிங்க்கு தின்னிங் சிசர் ரொம்பவே ரெக்கமெண்டட். ஸோ உங்களோட டைம் ரொம்ப சேவ் ஆகும், நல்லாவே சேவ் ஆகும். அண்ட் மர்ஜிங் நல்லாவே மர்ஜ் ஆகும். தின்னிங் சிசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தின்னிங் சிசர் பார்ட்னர்ஸ், தின்னிங் சிசர் கேன் பி யூஸ்ட்
கோரஸ் ஹேர் கொஞ்சம் டென்சிட்டியான சீசருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள் மர்ஜ் பண்ணுறதுக்கு. ஃபைன் ஹேர் டென்சிட்டி ரொம்ப கம்மியான ஹேரை வந்து சிசர் இந்த தின்னிங் சிசர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் தின்னிங் சிசர் எடுத்து ஒரு இல்லை 2 நாட்ச் பண்ணாலே போதும். அழகாக அது எக்ஸசிவ் ஆஃப் பல்கினஸை எடுத்துரும். மர்ஜ் ஆகிறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மர்ஜ் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டில் கோம் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் எப்பவுமே க்ரௌன் ஹேர் வந்து 2 பக்கமும் வந்து மர்ஜ் ஆகணும் சைட்ஸில். ஸோ 2 பக்கமும் கோம் பண்ணி பாருங்கள். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கோம் பண்ணி பாருங்கள். கோம் பண்ணி எந்த அளவுக்கு மர்ஜ் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. சைட் லாக்ஸ் கரெக்ஷன். ஸோ சைட் லாக்ஸ் நீங்கள் வந்து மேலும் கீழமா ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணும்போது ஈவனாக கட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எப்போவுமே அந்த ஏர்ல் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அங்கே சிசர் வச்சு பாருங்கள், மிரரை பாருங்கள். எப்போவுமே இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் 100% வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்காது நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னொரு நேக் டையில் ஸோ நீங்கள் மிரர் பார்த்து செக் பண்ணுங்கள். அவுட்லைன் கஸ்டமர் கொஞ்சம் பெட் டவுன் பண்ணிவிட்டு அவுட்லைன் இருக்க நல்லா கோம் பண்ணி பாருங்கள். நீங்கள் கோம் பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸாக்ட் லென்த் ஹேர் லென்த்து தெரியும். ஸோ ஹேர் லென்ஸ் எப்பவுமே அக்கார்டிங் டு த க்ரோத் பேட்டர்ன் அளவுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணுங்கள். ஸோ அவுட்லைன் சைட் லாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூ டேக் யுவர் டைம். இதில் நீங்கள் ஹரி பண்ண வேண்டாம். ஹரிட் சர்வீசஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களோட சர்வீஸ் அதுவும் இந்த மாதிரியான சைட் லாக்ஸாக இருக்கட்டும், ஓவராலாக ஹேர் கட் பண்ணும்போது நீங்கள் ஹரி காட்ட வேணாம். ஹேர் கட்டோட டைமிங் என்னவோ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணால் போதும். அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர் கம்ஃபர்ட். அவங்க எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காங்கன்றது அவங்க கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, மிரர்லேயும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். நீங்கள் இன்பிட்வீன் ஹேர் கட் கம்ஃபர்டபுளாக இருக்கா சார்னு கேட்குறதுல தப்பு இல்லை, நீங்கள் தாராளமாக அதை கேட்கலாம். ஸோ கஸ்டமருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இவர் நம்ம மேலே கேர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா. ஃபோன் கால்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ரிங்டோன் எடுத்து கஸ்டமர் முன்னாடி ஹலோ பேசக்கூடாது. அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. கஸ்டமர் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது, சாட்டிஸ்ஃபைட் சர்வீஸாக இருக்காது. உங்களுக்கு யூசியில் இந்த மாதிரியான ரிங்டோன் வரும். யூசியோட நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, சார் எனக்கு யூசிலேருந்து இன்னொரு லீடு வந்திருக்கு, அதை நான் செக் பண்ணிட்டு வரட்டுமான்னு கேளுங்க. பர்மிஷன் கேட்டுட்டு எடுங்க. அதை தவிர்த்து மற்ற எந்த கால்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. அவாய்ட் ஃபோன் கால்ஸ். ஆஸ்க் ஃபார் த ஹேர் கட் இஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்ட முன்னாடி ஃபைனல் செக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எல்லாமே ஹோல்ட் பண்ணி காமிங்க. சார் இந்த லென்த் ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் மிரர் எடுத்து கையில் கிட்ட காட்டுங்க அவருக்கு. அவர் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னார்னா மட்டும்தான் அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காருன்னு நீங்கள் 80% ஊர்ஜிதம். இம்பார்ட்டன்ட் நோட் பார்ட்னர்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயத்த சம்மந்தமான சில கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.